ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ்நாட்டில் ஸ்கூல் எப்போ வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 4ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜூன் 1ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும். அடுத்தது 1, 2, 3ஆம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் மாறுறதால டீச்சர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து திறக்க போகிறோம். ஸோ 3 நாள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படும். 1, 2, 3 தேதிகளில் 4ஆம் தேதியிலேருந்து பள்ளி அப்படின்னு சொல்லி முதல்ல வெளியிட்டிருந்தாங்க. கோடை வெயிலுடைய தாக்கத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, பயங்கரமான வெயில் காயுது. என்ன தான் மழை அப்பப்போ வந்தாலும் வெயிலுடைய தாக்கத்தை நம்மளால் சமாளிக்கவே முடியல. அவ்வளோ வெயில். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பே அனல் காற்றும் அவ்வளோ வீசுது. பெரியவங்களான நம்மளாலே தாங்கிக்க முடியல. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எப்படி வந்து தாங்கிக்க முடியும்? அதனால் கோடை விடுமுறையை கொஞ்சம் நீட்டித்து கொடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் மத்தியில் இருந்துச்சு. ஸ்கூல் ரீஓப்பனிங் 1 வீக் தள்ளி வச்சா நல்லாயிருக்குன்னு. பட் நேத்திக்கு கூட ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஐஎம்டி அப்புறம் சில ஆலோசனைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஐஎம்டி வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு முதலமைச்சர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தேதியை வந்து பின்னாடி நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்த தமிழகமே பெற்றோர்கள், பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்விக்கான விடை இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருக்கு. என்னைக்கு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. சரி, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவோமே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சரும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வந்து சேர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் வர ஜூன் மாதம் 4ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்கு. 1ஆம் தேதி 4ஆம் தேதிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே தேதி அப்படின்னு சொல்லி 4ஆம் தேதியே எல்லாருக்கும் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு. ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, வழக்கமாக கோடை விடுமுறை முடிஞ்சு ஜூன் 1 தேதியே ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் கடந்த சில வருடங்களாக ஜூன் 1ஆம் தேதி ஓப்பன் பண்ண முடியறதில்ல. ஏன்னா வெயிலோட தாக்கம் அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து ஜூன் 1 வீக், ஜூன் 2 வீக், ஈவன் ஜூலை 1 வீக்லாம் கூட ஸ்கூல் ஆரம்பித்த இதெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த சிவியர் ஹீட் வேவ் வந்து போயிட்டுருக்கு. கத்திரி வெயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட தாக்கம் அதிகமாகவே தமிழகத்தில் இருக்கும். இந்த ஆண்டு கோடை வெயில் சொல்லவே வேண்டாம். வழக்கத்தை விட அதிகமாக கொளுத்தி எடுக்குது. பல மாவட்டங்களில் சதமடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 100 டிகிரியை தாண்டி வெப்பம் இருக்குது. இந்த கடுமையான வெப்ப அலை காரணமாக தான் குழந்தைகள் பள்ளிக்கு போனாங்கன்னா அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற அச்சம் பெற்றோர்கள் மத்தியில் இருந்துகிட்டே வந்துச்சு. அதே போல் இந்த வருஷம் நமக்கு பொது தேர்தல் வந்து நடந்து புதிய ஆட்சியெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய மாற்றமாக வந்து இருக்குது. புதுசாக போகிற மாதிரி ஸ்கூலுக்கு நமக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் இது புதிய முதலமைச்சர், புதிய கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அரசாங்கத்தினுடைய நுழைவு வாயிலில் நுழைய போகிறோம் இல்லைங்களா? ஸோ எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் மாணவர்களுடைய பாதுகாப்பு, மாணவர்களுடைய உடல் நலம், நிர்வாக வசதிகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மனசில் வச்சு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதிகாரிகளோட விரிவான ஆலோசனை நடத்தி தான் மாணவர்கள் நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் பள்ளிகள் திறப்ப ஜூன் 4ஆம் தேதிக்கு மாற்ற சொல்லி அரசாணையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு வெளியான உடனே ஒட்டுமொத்த தமிழக பெற்றோர்களுக்கும் ஒரு நிம்மதியான பெருமூச்சு. ரொம்ப நிம்மதி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சுன்னு தான் சொல்லணும். வெயில் காலத்தில் குழந்தைங்கள அவசரமாக பள்ளிக்கு அனுப்புறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. குறிப்பாக ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி குழந்தைங்களுக்கு இந்த அம்மை நோய், நீர்ச்சத்து குறைபாடு, சோர்வு இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பயங்கரமாக ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. அரசு கொஞ்சம் யோசித்து வெயில் தணிந்த பிறகு பள்ளிகளை திறக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஊடகங்கள் எல்லாத்துலேயும் பெற்றோர்களுடைய கோரிக்கை இருந்துச்சு. ஈவன் மாணவர்களுடைய கோரிக்கையுமே இருந்துச்சு. அப்படி இருக்கையில் கூட 10th 12th பிள்ளைங்களுக்கு இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கிற ஒரு அரசாக தான் நம்ம தமிழக அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இது மூலமாக மாணவர்களுக்கு கூடுதல் சில நாட்கள் விடுமுறை கிடச்சிருக்கு. இந்த விடுமுறை நாட்களை பிள்ளைகள் சும்மா வந்து ஃபோன் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு போக விடாமல் பயனுள்ள வழிகளில் இந்த விடுமுறையை கழித்தா நல்லாயிருக்கும். பெற்றோர்கள் தான் அதுக்கு முதல் காரணமாக ஹெல்ப் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம பேரண்ட்ஸே அவங்ககிட்ட ஃபோன் கொடுத்துட்றோம் தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதுதான் நடக்கக்கூடாது. அதே போல் பள்ளிகளில் நிறைய முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. வழக்கத்தை விட இந்த ஆண்டு ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஜூன் 4ஆம் தேதி திறக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அரசு அப்படின்னா, அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை வந்து என்னென்ன ஏற்பாடுகள் முதலமைச்சருடைய உத்தரவுப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா,
பள்ளி திறக்கிற அந்த முதல் நாள் அன்றைக்கே, என்றைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்களோ அன்றைக்கே மாணவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள் இதெல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விநியோக பணிகள் எல்லாமே ஏற்கனவே மாவட்ட வாரியாக ஆல்ரெடி தொடங்கிடுச்சு. அதே போல் பள்ளி கட்டடம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் அளவுக்கு பூட்டி கிடக்கு இல்லைங்களா. நீண்ட நாளாக பூட்டி கிடக்கிற இந்த பள்ளி கட்டடங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு மைதானங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளும் வந்து நடந்துட்டு வருது. ஸோ இவங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே முடிச்சிடணும் இல்லையா. அதனால் அதே போல் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, குடிநீர் வசதி, வெயிலோட தாக்கம் இன்னும் முழுமையாக குறையாத சூழல் இருக்குது அப்படிங்கிறதால எல்லா பள்ளிகள்லேயும் மாணவர்களுக்கு தடையற்ற சுத்தமான குடிநீர் வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு கடுமையான உத்தரவு நம்மளுடைய முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் இணைந்து வழங்கியிருக்காங்க. அதே போல் தனியார் பள்ளி பேருந்துகள், வாகனங்களுடைய தகுதி சான்றிதழ்கள், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து ஆர்டிஓ, வட்டார போக்குவரத்து அதிகாரின்னு சொல்லுவோம், அவங்க தீவிரமாக ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. மாணவர்களுடைய பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம அரசு ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. லாஸ்ட்டாக என்னுடைய செல்ல பிள்ளைங்கள், மாணவ செல்வங்களுக்காக ஸ்கூல் லீவெல்லாம் முடிய போது மீண்டும் பழையபடி அதிகாலையிலே நம்ம எழுந்துக்கணும், யூனிஃபார்ம் போடணும், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசணும். அதே போல் இப்போது ஸ்டாண்டர்ட் எல்லாம் மாறி போவீங்க. முன்னாடி 7th படிச்சதா 8th படிச்சதா 9th அப்படின்னு சொல்லி புதிய கிளாஸுக்கு வந்து போகிறீங்க. அதனால் ஒரு புதிய உற்சாகமான ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே உங்களுக்கான நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ புதுசாக நீங்கள் கிளாஸுக்கு போகிறப்ப, ஹையர் கிளாஸுக்கு போகிறப்ப உங்களுடைய மனசில் உங்களுடைய கோல்ஸ், உங்களோட இலக்கு என்ன, உங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நிர்ணயம் செஞ்சுக்கோங்க. எப்படி லாஸ்ட் இயர் படிப்பில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட எப்படி நீங்கள் கேட்டிங்களோ அதே போல் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சிறப்பாக வந்து அதை கேட்டு படிங்க. முன்னாடி சரியாக படிக்கலை அப்படின்னாலும் இந்த வருஷம் வந்து சரி செஞ்சுக்கோங்க, இன்னும் சிறப்பாக படிக்கணும் நீங்கள் அது அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கோங்க. படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு உங்களுடைய ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஸ்கூலுக்கு போகிறப்ப போதுமான அளவுக்கு தண்ணியை குடிங்க, சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போங்க. அண்டு நம்மளுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, பிள்ளைகளை மீண்டும் பள்ளி சூழலுக்கு மாற்றுறதுக்கு இந்த மீதமுள்ள நாட்களை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் லீவுன்றதால லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மெயினாக அந்த தூங்குகிற நேரத்தை சீரமைச்சிக்கோங்க. மன ரீதியாக அவங்கள பள்ளிக்கு போகிறதுக்கு தயார்படுத்திக்கோங்க. புது பேகு, புதுசாக வாட்டர் கேன், லஞ்ச் பேக் எல்லாம் வாங்குவீங்க, கரெக்டாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம தமிழக அரசு பிள்ளைங்களை வரவேற்கிறதுக்கு நிறைய திட்டமிடலாம் வந்து செஞ்சுருக்காங்க. மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் எடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கை வந்து ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து புதிய வகுப்புகளில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கல்வியாண்டு உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உண்மையான தெளிவான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.